இன்றைக்கு சமய நல்லிணக்கம் என்கிறார்கள். சமூக நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம் எப்படி ஏற்படும்? ஏற்றத்தாழ்வுகள் கலைந்த ஒரு சமூகத்தில் தான் அது ஏற்படும். ஒரு குழு உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க இஸ்லாம் ஆவறதெல்லாம் சரிதான், ஆனா இஸ்லாம் யார் இந்த குழுன்னு பார்த்தா இருக்கிறதே கடினமா எதிர்த்து கொண்டு வந்த அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா இந்த மாதிரியான கேங் அது உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்குது. நாங்க ஏத்துக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான். நாங்களும் இந்த பிலால், கபாப், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் இவங்களாம் யாருன்னா அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டவர்கள். இவங்களும் நாங்களும் ஒரே பள்ளிவாசலில் தொழுவறதா? இவங்களும் நாங்களும் ஒரே மாதிரி ட்ரீட் ஆவறதா? எங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்டா? அதை மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. மற்றபடி எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். அப்ப கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள வரார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு வர்றாரு. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றதே தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காதல், மிகப்பெரிய அன்பாக எடுத்துக்கொண்டவர். அவர் உள்ள நுழையிறார். அப்ப உள்ள நுழைஞ்சா பிரச்சனையே இவர் வரக்கூடாதுங்கிறது தான். அங்க சபையில பேச்சு அதுதான், கோரிக்கை அதுதான். அந்த நேரத்தில் அதுதான் ஒரு தலைவர். எந்த இடத்தில் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சேடிமிர்த்து பெருமையாக எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் தனித்துவமாக நிற்கிறார்கள் என்றால், உலக வரலாற்றில் ஒரு தலைவர் தன் மீது நடந்ததை அது தவறுதான் என்று ஏற்றுக்கொண்டு அதை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தில் குறிப்பிட வைத்திருப்பார் என்றால் அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ உட்கார்ந்து இருக்கும்போது உள்ள நுழைகிறாரு. அவர் உள்ள நுழையும் போது அந்த சலாமுக்கு பதில் சொல்வதை தாண்டி முகம் சுளிக்கிறார்கள். அடடா, ஒரு பெரிய கூட்டம். அது கூட எதனால? இவங்க எல்லாம் முஸ்லீம் ஆயிட மாட்டாங்களாங்கிற அன்பா, அந்த ஒரு இவங்களெல்லாம் நரகத்திலிருந்து காப்பாத்திட மாட்டோமாங்கிற ஒரு பெரிய அன்பால. அடடா, இந்த கேங் முஸ்லீம் ஆவர நினைக்குதே, இந்த நேரம் பார்த்து இவர் உள்ள வந்துட்டாரே. இந்த முகம் சுழித்ததை வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அமா என்றான் அல்லாஹ். அதற்கு பிறகு இந்த தலைவர் எங்க போய் தேடுவீங்க? உலகத்துல இப்படி ஒரு தலைவர் எங்க தேடுவீங்க? அந்த குருடர் வந்ததற்காக நீங்கள் முகம் சுளித்தீர்களான்னு முன்னிலை பார்த்து கேட்கல, படர்க்கையா அல்லாஹ் சொல்றான், காயிபில சொல்றான் அல்லாஹ். அவர் முகம் சுளித்தார், அவர் கடுகெடுத்தார்னு கண்டிச்சுட்டான் அல்லாஹ். அதற்கு பிறகு எப்போதெல்லாம் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் சந்திப்பார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய போர்வையை எடுத்து கீழே போட்டு, வாருங்கள் இவருக்காக அல்லாஹ் என்னையே கண்டித்தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தான் கண்டிக்கப்பட்டதை திருமறையில் வைத்து தான் கண்டிக்கப்பட்டதை அந்த தோழருக்கு ஒரு மிகச் சிறப்பாக ஆக்கிய ஒரு தலைவர் உலக வரலாற்றில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.